இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை விட்டு நான் புலகாங்கிதம் அடைகின்றேன். இன்றும் என்னுடன் வளமை போல் கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். இலக்கினர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பேச உள்ளோம். மிகவும் முக்கியமான விடயம், ஈழத்தமிழர்கள் சார்ந்து எங்கள் சமூக மட்டம், சமூகத்திலே இவ்வளவு விழிப்புணர்வுகள் தேவை என்பதை பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். இறுதி வரை இந்த காணொளியை பாருங்கள். நிச்சயமாக நாங்கள் எங்களால் இயலுமான வரைக்கு சில ஆய்வுகளை செய்து கலந்துரையாட வேண்டியவர்களுடனும் கலந்துரையாடித்தான் இந்த பதிவை இன்று உங்கள் முன் வைக்கின்றேன். ஆகையினால இறுதி வரையில் இந்த காணொளியை பாருங்கள். மற்றது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதாக்கள் அதையும் இருக்கா கவனத்தில் கொள்ளுங்கோ. அப்படி செய்திக்கின்றா தான் நாங்களும் எங்களால் இயலுமான சரியான தகவல்களை உங்கள் முன் கொண்டு வந்து வைக்கலாம். அருஸ் அவர்களை, இன்று நாங்கள் ஒரு இரண்டு முக்கியமான விடயங்களை பேச எடுத்துக்கொண்டு என்று நாம் முதல் சொன்னது போல, ஒன்று, ஈழத்தமிழர்களுடைய வலி சுமந்த நாட்கள், இந்த நினைவு தினங்கள், அந்த காலகட்டங்களிலே நினைவு தினங்கள் நடைபெறுகின்ற காலங்களிலே திட்டமிட்டு சில களியாட்ட நிகழ்வுகள், இசை கச்சேரிகள் வைப்பது போன்ற ஒரு சமிஞ்சை கொண்டு வருகின்றது. இப்படியான நிகழ்வுகளை, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்றதுனால் எங்களோட மாவீரர் நாள் அல்லது கருப்பு யுலாய் அல்லது கரும்புலிகள் தினம், இப்படியான தினங்களை நோக்கி அதை ஒரு 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 டார்கெட்டாக வச்சுக்கொண்டு இப்படியான நிகழ்வுகள் செய்வது போன்று, ஏன்னா இது ஒரு முறை இல்லை, இது பல முறை நடந்து விட்டது. இதற்கு நாங்கள் ஈழத்தமிழர்களாக இதில் பாதிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த மண்ணுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை நீத்த மாவீரர்கள் மண்ணுக்கு உரமாகி காற்றுடன் கலந்த அந்த வீரர்களை நினைவு கூறுகின்ற நேரங்களிலே இப்படியான நிகழ்வுகளை ஒழுங்கு செய்பவர்களில் தவறுள்ளதா அல்லது அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றவர்களில் தவறு இருக்கின்றதா என்பது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே தற்பொழுது கூட இப்போ வருகின்ற 4ஆம் தேதி பிரான்ஸிலே பாரிஸ் நகரிலே மதிப்புக்குரிய இசைஞானி இளையராஜாவினுடைய ஒரு இசை நிகழ்வு ஒன்று நடக்க இருப்பதாகவும், இது ஒரு உண்மையிலேயே ஒரு தேவையற்ற நாங்கள் இப்போ மக்களை சந்தோஷமாக இருக்க சொல்லவில்லை. இசையிலே நீங்கள் இசை நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் அது மக்களுக்கு தேவையான விடயங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் குறிப்பிட்டு இந்த நாட்களில் வைக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. கூறுங்கள் அரசு. இது பல தடவைகள் இது தொடர்பாக பேசிவிட்டோம். இப்ப நீங்கள் கூறியது போல பாரிசில கரும்புலிகள் நாளுக்கு அண்மையாக இந்த நிகழ்வை வைக்கிறார்கள். அதே போல செப்டம்பர் 26ஆம் தேதி தியாக தீபம் திலீபன் நினைவு நாளில் ஆஸ்திரேலியாவில் ஒன்று இளையராஜாவின் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இரண்டிடத்திலும் பலர் இதுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பாளர்கள் நீங்கள் பாருங்கள், கரும்புலிகள் நாளுக்கு அண்மையாக அல்லது கரும்புலிகள் நாளில் அல்லது தியாக தீபம் திலீபனுடைய நாளில் அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்களில் இதில் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இல்லை, வேண்டுமென்று செய்கிறார்கள். இந்த தேசிய நாட்களை அழிப்பது, அதன் ஊடாக தேசியத்தை அழிப்பது, அது இந்திய கலைஞர்கள்லாம் பெருமளவில் இதுக்குள் வருகிறார்கள். அவர்களை நாங்கள் குறை கூற முடியாது. அவர்கள் பணத்துக்காக அவர்கள் அது உழைப்பு. ஆனால் இதை ஒழுங்கு ஏற்பாடு செய்பவர்கள் ஈழத்தமிழர்கள் ஏற்பாடு செய்தால் அது மன்னிக்க முடியாத குற்றம். அது ஒரு குற்றமாகத்தான் பார்க்கலாம், அல்லது தேசியத்துக்கு எதிரான சக்திகளாகத்தான் பார்க்கலாம். அதுல மாற்று கருத்தில்லை. எதிரண்டா எதிர்தான், அதுல நடுநிலைமை அப்படி என்ற ஒன்று இல்லை. புதுவரத்தினதுரை அண்ணா கூறியது போல உண்மைக்கு முன்னால் நடுநிலைமை என்றது இல்லை. நீங்கள் ஒன்று அந்த பக்கம் நில்லுங்க அல்லது இந்த பக்கம் நில்லுங்க என்றது போலதான். இப்ப இந்தியர்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தால் அது வேறு விடயம். அவர்கள் வேறு நாடு, அவர்களுக்கும் தமிழ் போராட்டத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவர்கள் உதவி அனுசரணை வழங்குவார்கள், அவ்வளவுதான். அதற்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தில் பங்கு பற்றியவர்களே, எந்த மக்களுக்காக அவர்கள் உயிரை நீத்தார்களோ, எந்த மக்களின் விடுதலைக்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, அவர்களின் மீது, அவர்களின் கனவுகள் மீது அல்லது அவர்களை அவமதிப்பதாக தான் இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம்.
சில அமைப்புகள் இது தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன, இதனை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. மிகுதி அமைப்புகள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி. நீங்கள் எல்லோரும் தேசியத்துக்காக, தேசிய விடுதலை, தேசத்தின் விடுதலைக்காக போராடுகிறீர்கள். அதை நீங்கள் எந்த தளத்திலும் போராடிட்டு போங்க. நீங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழு சம்பந்த தொடர்பான போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்துபவர்களாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், உதவி வழங்குபவர்களாக இருக்கலாம், தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், போராளிகளை பராமரிப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாருக்கும் பொதுவானது. இப்ப உங்களுக்கு தெரியும், தைப்பொங்கலோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுகளோ எல்லாருக்கும் சொந்தமானது போலதான் இதுவும் எல்லோருக்கும் சொந்தமானது. நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்ல முடியாது, அந்த அமைப்பு விடலாம், இந்த அமைப்பு செய்யலாம் என்று இல்லை. ஒட்டுமொத்த அத்தனை பேரும் இதற்கு பொறுப்பானவர்கள். இல்லையே, நீங்கள் எத்தனை நீங்கள் கைவிட்டு எண்ணிப்பார்கள், எத்தனை பேர் இதற்கு எதிராக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன, எத்தனை அமைப்புகள் இதற்கு எதிராக அறிக்கை விட்டிருக்கின்றன. யோசிச்சு பாருங்கள். இது ஒரு வழக்கமாக போய்விட்டது. அதாவது முள்ளிவாய்க்கால் தினத்தில் பரதநாட்டியம் ஆடுவது, உங்களோட தாய் தந்தையர் இறந்து விட்டால் அதுல நடன நிகழ்ச்சி வைப்பீங்களா? இல்ல. அபிநயம் பிடிச்சு வைப்பீங்களா? அம்மா இப்படி இருந்தார், அப்பா இப்படி இருந்தார் என்று அபிநயம் பிடிச்சு எங்கேயாவது நீங்கள் மரண வீட்டுல பார்த்திருக்கிறீங்களா? அபிநயம் பிடிச்சு நடனம் ஆடினது உங்கள் உழைப்புக்காக, உங்கள் ஒரு சிலரின் உழைப்புக்காகவும் உங்கள் கௌரவத்துக்காகவும் ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை அவமதிக்க முடியாது. நீங்கள் நீங்கள் அதில் பாட்டு உதவி செய்யாமலே இருக்கலாம். நீங்கள் உதவி செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு வந்து உங்கள் நன்மைக்காக. அதே போலதான் இப்போது இது ஒரு உழைப்புக்காக அவர்கள் இங்கிருப்பவர்கள் அங்கிருந்து இளைஞராயாவை கூப்பிட்டு, அல்லது அங்கிருக்கின்ற இசை அமைப்பாளர்களை அல்லது இசை கலைஞர்களை கூப்பிட்டு அவர்கள் இந்த டிக்கெட்டை விட்டு பணம் உழைப்பது, பணம் சம்பாதிப்பது. சரி, சம்பாதித்து விட்டு போங்க, அது உங்களோட பிசினஸ், அது பிரச்சனை இல்லை. என்டர்டைன்மெண்ட்டுக்கு மக்கள் வருகிறார்கள், அவர்கள் பணத்தை கொடுத்து என்டர்டைன் பண்ணிட்டு போகிறார்கள். ஆனால் அதுக்கு எத்தனையோ நாட்கள் இருக்கின்றன. நீங்கள் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்று. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்க்காமல் விட, இது காலப்போக்கில் இது ஒரு தொற்று நோயாகி எங்கள் அத்தனை அடையாளங்களும் அளிக்கப்படும். இதுல இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். என்னென்னு சொன்னால், அரசு இப்ப இந்த ஒழுங்கு செய்பவர்கள் ஈழத்தமிழர்களாக இருந்தால் மன்னிக்க முடியாது என்று சொல்லி கூறினீர்கள். நான் அறிந்த வரையிலே, நான் பழகுகின்ற தமிழ்நாட்டு தமிழர்கள் இன்று புலத்திலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே வேலை செய்ய நிறைய பேர் இருக்கின்றார்கள் இங்கே புலம்பெயர் தேசங்களிலே. அவர்கள் இப்படியான வேலைகளை செய்ய மாட்டார்கள். இப்படியான வேலைகளை அவர்களுக்கு அந்த தமிழ் உணர்வு உள்ளது. இந்த தேசிய தலைவர் என்று அவர் அதுக்குள்ள மதிப்புகளை வைத்திருக்கின்றார்கள். அப்படி நான் செய்ததாக இன்று வரைக்கும் அறியவில்லை. செய்வது முழுக்க ஈழத்தமிழர்கள்லாம் இப்படியான ஒரு கேவலமான வேலையை செய்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு கேள்வி உண்டு. இப்படியானவர்கள் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்யும் பொழுது இந்த பார்வையாளர்களாக போகின்றவர்கள் ஏன் இந்த நிகழ்வுகளை நிராகரிக்காமல் இருக்கின்றார்கள்? அவர்களும் போகின்றபடியால்தான் இவர்களின் நிகழ்வுகளை ஒழுங்கு செய்கின்றார்கள். இது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் மட்டுமல்ல, உலக தமிழர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது அரசு. அவர்கள் கலை, உண்மை நீங்கள் கூறியது போலதான் இரண்டு தரப்பிலும் பிழைகள் இருக்கின்றன. ஒன்று ஏற்பாட்டாளர்கள், அடுத்தது அதற்கு பார்வையாளர்களாக செல்பவர்களும் அதை புறக்கணித்தால் இந்த ஏற்பாட்டாளர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அதிலும் ஒரு பிழை இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதை இவர்கள் காலங்காலமாகவே ஒரு இசை நிகழ்ச்சிகள், இந்த கலை என்ற சொல்லி, கலை என்பதில் பல பிரிவுகள் இருக்கின்றன. அதில் பறை மூலம் அடிப்பதும் ஒரு கலைதான், நட்டுவம் மூலம் அடிப்பதும் ஒரு கலைதான், பரதநாட்டியம் ஆடுவதும் ஒரு கலைதான், ஒவ்வொரு நாடுகளிலும் ஆடுகின்ற வெவ்வேறு நடனங்களும் ஒரு கலைதான். அது ஒன்றுக்குள் ஒன்றை மிக்ஸ் பண்ண முடியாது. அதை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கலை நிகழ்வுகள் என்ற போர்வையில் இந்த எங்கள் தேசத்தை அழித்து விடுகிறார்கள். எங்கள் தேசத்தின் நினைவு நாட்கள், எங்கள் தேசத்தின் முக்கியமான நாட்களை இது திட்டமிட்டு தான் செய்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல தமிழர்கள் அவர்கள் செய்யவில்லை. நான் ஏன் கூறுறேன், அவர்கள் செய்தால் அது அவர்களோட பிரச்சனை. ஆனால் அவர்கள் கூட அதை செய்யவில்லை. ஆனால் எங்கட ஈழத்தமிழர்கள் தான் இதை செய்கிறார்கள்.
செய்பவர்களுக்கும் எதிர்ப்புகளை இந்த அமைப்புகள் தேசத்துக்காக உழைக்கின்றோம், தேசத்துக்காக பாடுபடுகிறோம் என்று இந்த மக்களின் பணங்களை சுருட்டி வாழுகிறார்களே அமைப்புகள் என்ற போர்வையில் அவர்கள் எதையும் செய்வதில்லை. அதுதான் மிக மிக முக்கியமான காரணம். அவ்வாறு அவர்கள் இந்த மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்களாக இருந்தால் இந்த மக்கள் போக மாட்டார்கள். ஆனால் அந்த இதையும் அவர்கள் மழுங்கடித்து விட்டார்கள். இவர்கள் மௌனமாக இருக்கும் போதே மக்கள் அதை அவ்வாறு அதை சீரியஸாக பார்க்கவில்லை என்றுதான் யோசிக்கிறேன். என்றால் நீங்கள் தான் செயற்பாட்டாளர்கள், நீங்கள் தான் இந்த விடுதலைக்காக போராடுகிறோம் என்றவர்கள். இப்ப அரசியல்வாதிகள் எவ்வளவு அரசியல் விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு முக்கியமாக இருக்கிறார்களோ அதே போலதான் இந்த அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் இருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக மக்களை பொறுத்தவரையிலும் இது இந்த அமைப்புகள் போலியானவை என்றது உங்களுக்கு தெரியும். அமைப்புகளில் பெரும்பாலானவை இயக்கமற்றவை என்றது தெரியும். ஆனால் மக்களும் இது தொடர்பாக தங்கள் விழிப்புணர்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமானது. நீங்க சொன்னது சரியான கருத்து தான். ஆமா, இதே போன்றுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு பிரான்ஸ்லே தான் அது நடைபெற்றது. தியாகதீபன் திலீபனுடைய நினைவு நாளுக்கு அன்று ஏஆர் ரஹ்மான் அவர்களை கொண்டு வந்து ஒரு இசை நிகழ்வு ஒன்று செய்வதற்கான ஏற்பாடு செய்தார். இன்று ஏற்பாடு செய்பவர்கள் தான் இதையும் செய்திருந்தார்கள். அன்று இவர்களுடன் கதைத்த பொழுது இவர் அதற்கான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஈழத்தமிழர்கள் அமைப்புகள் வந்து நேரடியாக மதிப்புக்குரிய இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடன் தொடர்பு கொண்டு விளக்கத்தை கொடுத்தபோது அவராகவே அந்த நிகழ்வில் இருந்து தான் நேரத்தை மாற்றுவதாகவும் அவர்கள் ஏற்கனவே மண்டபம் பதிவு செய்திருந்தால் அதுக்கான செலவை தான் தருவதாகவும் என்று சொல்லி விலகி இருந்தார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவ்வளவு ஒரு கேவலமான விடயம். அதாவது உண்ட தேசிய இனத்தின் உண்ட தேசிய மாவீரர்களின் ஒரு நினைவு தினத்தை அவமதிக்கிற உன்னை திருத்துவதற்காக ஒரு இந்திய கலைஞரின் காலில் போய் விழ வேண்டிய நிலையை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இது இவ்வளவு இதுதான் நடக்கின்றது. இன்று கூட நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்கிற சீமானுக்காக இங்கிருக்கின்ற எத்தனையோ ஈழத்தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதுதான் அந்த நேரம். ஆனால் அது ஒரு ஏமாற்று பேர்வழிக்காக பிறகு இதுக்கு மேல நீங்கள் தேசியம் பேச முடியாது. போலி தேசியத்துக்கு பின்னால் நிற்கிறவர்கள் யாருமே இங்கு தேசியம் பேச முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. இப்ப இது நீங்கள் சொன்னது மிக மிக வேதனையானது ஒன்று. கடைசியாக உங்களை திருத்த முடியாது, ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள் என்னும் போது இவ்வளவு ஒரு மோசமான நிலை. இந்த மோசமான நிலையை ஒரு சில அமைப்புகள் செய்கிறது என்று சொன்னால் மற்ற அமைப்புகள் என்ன செய்கின்றார்கள்? அதுதான் கேள்வி. அப்ப மற்றவர்கள் எல்லோரும் போலியானவர்கள். அவர்கள் தங்களுக்கே இது என்று இருந்து விட்டு போனால் இது ஒரு போலியான நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக, அதாவது மறுசீரமைக்கப்பட வேண்டும் முற்றுமுழுதாக. ஆனால் அதற்கு துணிச்சலானவர்கள் வேணும். இப்ப நீங்கள் நானும் கதைக்கிற போல எத்தனை பேர் கதைச்சிருக்கிறேன் வந்து. அதுதான் பிரச்சனை. எல்லாரும் பட்டும் படாமலும் அடிக்கோணும், பாம்புக்கு நோக்கூடாது, தடிக்கு நோக்கூடாது. அதான் நாங்கள் முதல் ஏற்கனவே எங்களோட ஊடகத்தில் அறிவித்தது போல நாங்கள் உள்ளதை உள்ளபடி துணிச்சலாக மக்களுக்கு செய்ய வேண்டிய போய் சேர வேண்டிய விடயத்தை நாங்கள் கூறுகின்றோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கு முந்தைய திரும்ப மதிப்புக்குரிய இசைஞானி இளையராஜா அவர்கள் கூட இங்கே ஐரோப்பா நாட்டுக்கு வந்திருந்த போது ஜெர்மனியில் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு ஈழத்தமிழர்களை பார்த்து நீங்கள் பிழைப்பு தேடி இந்த ஊர்களுக்கு வந்தனீர்களானே என்று அவமானப்படுத்தி விட்டு சென்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே இளையராஜா தான் இன்றும் வருகின்ற. நாங்கள் இசைஞானி இளையராஜாவுக்கோ நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன், நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. அவர்களுடைய வார்த்தை பிரியோகங்களும் இவர்களை கூப்பிடுகின்ற அழைக்கின்ற எங்களுடைய இந்த அமைப்புகளுக்கு தான் நாங்கள் இதில் அவருக்கு ஒரு சரியான ஒரு தகவலை கொடுக்க வேண்டியிருக்கோம். இன்னும் ஒரு விடயத்தையும் பாருங்கள். என்னென்னு சொன்னால், நாங்கள் வாழ்ந்த சமகாலத்தில் இரத்தமும் சதையுமாக போராடி உயிருக்காக எங்களோட நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிரை ஈகம் செய்து காற்றோடு கலந்த அந்த மாவீரர்களை அவர்களுடைய செயல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அப்போ நாங்கள் வாழ்கின்ற இந்த சமகாலத்தில் எங்கள் வாழ்கின்ற இந்த 30 வருட போராட்டத்தை ஆரம்பத்திலிருந்து அது ஆயுத மௌனிக்கு மட்டும் பார்த்திருக்கின்றோம்.
அதன் வலி எங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த வலியை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று அவர்களையும் இந்த இப்படியான விடயங்களை கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது இப்போ வாழ்கின்ற தலைமுறையின் கடமை அல்லவா? உண்மைதான். அவர்கள் தான் இதனை முழுமையாக செய்ய வேண்டும். நீங்கள் தான் அதற்கு நின்ற, நீங்கள் போராட்டத்துக்கு நின்ற, உங்களுடன் போராடிய தோழர்கள் தான் இறந்தவர்கள். நீங்கள் போராட்டத்தை கொண்டு நடத்துவீர்கள் என்றுதான் விட்டார்கள். ஆனால் நீங்கள் கொச்சைப்படுத்துவீர்கள், இழிவுபடுத்துவீர்கள். உங்களை திருத்துவதற்கு இன்னொருவரிடம் போய் காலில் நாங்கள் விழ வேண்டிய, எங்களோட மக்கள் விழ வேண்டிய நிலை வரும் என்று அவர்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஒரு சொந்த இனத்துக்கே வஞ்சகம் செய்கிறவர்களாக. இப்ப இவர்களுக்கும் இந்த ஒட்டுக்குழுக்கள் என்று இபிடிபி அதுகள் என்று சொல்றோம் தானே, அதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் வித்தியாசம் பார்ப்பீங்களா? இங்க இப்படியான நிகழ்வுகளை ஒழுங்கு செய்பவர்களுக்கும் ஒட்டுக்குழுக்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமில்லை. அதே வேலையைத்தான் செய்கிறார்கள் இவர்கள். நல்லதா ரோஸ், நாங்கள் அடுத்த தலையங்கம் சப்ஜெக்டுக்குள்ள போகிறோம். இது ஒரு மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான சென்சிட்டிவான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த விடயத்தை நாங்கள் கதைக்காமலும் இருக்க முடியாது. நிச்சயமாக கதைத்தை தான் தீர வேண்டும். எங்கள் சமூகம் சார்ந்த ஒரு விடயம். இதில் பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகின்றது. இதில் மக்கள் எந்த நிலையில் இதை விழிப்பாக பார்க்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சமூக ஆர்வலர்கள் இதை எப்படி பார்க்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு வயதிலே வந்தவர்கள், அங்கு நடைபெறுகின்ற பிரச்சனைகள் இப்போ இந்த மாடர்ன் காலத்தில், இந்த நவீன காலத்தில் அதை வெளியில் கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு அலசி ஆராய்ந்து அதை பிரித்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அரசியல்வாதிகளின் கடமை என்று பல விடயங்களை நான் இந்த கதைக்க போன்ற விடயத்துக்குள்ளே அடக்கலாம். ஈழத்தமிழர், நீங்கள் இன்றைக்கு இலங்கையை பார்த்து, இலங்கை முக்கியமாக இலங்கை, நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய காலத்திலே, சமகாலத்திலே இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இந்த பெண் பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல எங்களுக்கு தெரியாத கன விடயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்றும் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய விழுமிய கட்டமைப்புகள் இந்த நடைபெறுகின்ற விடயங்களை, அந்த பிள்ளைகளை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அமர்த்தி வைத்திருக்கின்றதா? இந்த துஷ்பிரயோகம் செய்கின்றவர்கள் யார்? இவர்களுடைய பின்னணி என்ன? இவர்கள் திருமணம் முடித்தவர்களா என்று பலதரப்பட்ட கேள்விகளை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை பாடசாலைக்கு அனுப்பினால் பிள்ளை அந்த பாடசாலையில், அதாவது பிள்ளை நித்திர கொள்கின்ற நேரத்தையும் வீட்டில் இருக்கிற நேரத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை பாடசாலையில் ஒரு ஆசிரியரோடு இருக்கிற நேரம் தான் கூட. அப்போ தாயதப்பனுக்கு அடுத்த பெற்றோர் நீங்கள் தான், ஆசிரியர்கள். இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து கூட இன்று நாங்கள் ஒரு காணொலியை பார்த்தோம். இப்படியெல்லாம் எங்கள் சமூகத்தில் நடக்கின்றதா என்பது போன்ற பொழுது உண்மையிலே நாங்கள் வெக்கி தலைகுனிய வேண்டியவர்களாகத்தான். 30 வருட போராட்டத்தில் எந்த இரவிலையும் பெண்கள் தனியாக எங்கும் போய் வரக்கூடிய எல்லாமே தான் இருந்தது. இப்படி நடக்கின்றதா? கூறுங்கள் அரசு. உண்மைதான், நீங்கள் கூறியது போல இது எல்லா இடங்களிலும் நடைபெறுவதுதான். ஆனால் எந்தவித தண்டனையும் இன்றி தப்பி பிழைத்து, எந்தவித, அதாவது குற்றம் சுமத்தியவரை குற்றவாளியாக்கி அதிலிருந்து தப்பிக்கின்ற ஒரு பகுதியாக நீங்கள் யாழ்ப்பாணத்தையோ வடபகுதியை பார்க்கலாம். கூடுதலாக கிழக்கும் அப்படித்தான். அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, இலங்கை அரசினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. அங்க இலங்கை அரசுக்கு யாராவது சாதகமாக இருந்தால் அவர்கள் தப்பி பிழைக்கலாம். இந்திய அரசுக்கு சாதகமாக இருந்தால் யாரும் தப்பி பிழைக்கலாம், வடக்கிலும் கிழக்கிலும். இதை அவர்களுக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் சொன்னது போலதான் இது பல்கலைக்கழகத்திலும் இருக்கின்றது, நாடாளுமன்றத்திலும் உறுப்பினர்கள் நடவடிக்கைகளிலும் இருக்கின்றது, அலுவலகங்களிலும் இருக்கின்றது, பாடசாலைகளிலும் இருக்கின்றது. ஆனால் தென்னிலங்கையில் எத்தனையோ வெளிவந்திருக்கின்றன. உலக நாடுகளில், பிரித்தானியாவில் நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவில் பார்க்கலாம், பல நாடுகளில் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் யாழ் மாவட்டத்தில் வெளிவந்ததாக நீங்கள், அதாவது சமூக வலைத்தளங்களில் வந்ததே தவிர அதை ஒரு வழக்காக்கி அதன் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டது மிக மிக குறைவு, மிக மிக சொற்பம். ஏன்? யாரும் இதை கொண்டு வர விரும்பவில்லை. கொண்டு வருபவர்கள் யார்? சமூக செயற்பாட்டாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் தான் இதை கொண்டு வர வேண்டும்.
ஆனால் அவர்களே இதை செய்து கொண்டிருக்கும் போது கொண்டு வர முடியாது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாங்கள் முதல் பேசியது போல எத்தனை பேர் இந்த ஊழலை வெளியில் கொண்டு வந்தார்கள்? ஊழல் என்று சொன்னால் பண ஊழல் மட்டுமில்ல, பாலியல் லஞ்சமாக இருக்கலாம், பாலியல் துஷ்பிரயோகமாக இருக்கலாம், அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கலாம். எத்தனை வந்தது? ஒன்றுமே இல்லை. யாழ் பல்கலைக்கழகத்தில் இது நடப்பது ஒன்றும் சாதாரண விடயம் அல்ல. நான் இருக்கும்போது, நான் அங்கு வேலை செய்த போது கூட, நான் இந்த பேரை குறிப்பிட விரும்பவில்லை, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் இது இடம்பெற்றிருந்தது. பிறகு அது தொடர்பாக விசாரணைக்கு வந்திருந்தது. அவர் அந்த விரிவுரையாளர் இடைநிறுத்தப்பட்டிருந்தார். இடைநிறுத்தப்பட்ட போது என்னென்று சொன்னால், நான் அப்போது யாழ் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்தேன். என்ற நண்பரும் கெமிஸ்ட்ரி தான், 2 பேரும். அவருடைய தந்தையார் செனட்டில் உறுப்பினராக இருந்தவர். அப்ப இவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவர் அந்த இதை தனது வாதம் செனட்டில் விவாதிக்கப்பட்டு தனது அந்த இடைநிறுத்தம் உத்தியோகபூர்வம், அதாவது நிரந்தரமாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு அவர் எனக்கு தெரியாது, ஒவ்வொரு செனட் உறுப்பினர்களையும் போய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் நான் யோசித்தேன். ஏனென்றால் அவர் கேட்டார், என்ன நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொன்னார், உங்க அப்பா நிப்பாரோ இன்றைக்கு பின்னேறம் வீட்டு என்று. இப்ப நான் ஏன் இவர் என் அப்பாவை கேட்கிறார் என்று நான் சொன்னேன். இல்ல ஏன்னு சொல்ல, இல்ல தான் சந்திக்கிறோம் செனட். அப்ப நான் சொன்னேன், அது நான் இல்ல, அது என் ஃப்ரெண்டின் அப்பா தான் செனட்ல இருக்கிறார் என்று சொன்னேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே, அவர் இப்படி ஒவ்வொருத்தராக போய் சந்திச்சு அதை இல்லாம செய்ய, அதை இல்லாம, ஆனால் அது இல்லாம போயிட்டுது. அது இல்லாம அது பெரிய அவர் திருப்பி அதே பல்கலைக்கழகத்தில் திரும்பவும் அவர் விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று, நீதிமன்றங்களுக்கு சாட்சிகள் தேவை என்றது. எங்கள் சமூக கட்டமைப்பில பலர் சாட்சி சொல்ல முன் வருவதில்லை. ஆனால் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும், பல்கலைக்கழகத்துக்குள் வருகின்ற பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தவர்கள். நீங்கள் குழந்தைகள் இல்லை. இப்ப பாடசாலைகளில் நடப்பது அது வேறுபட்டது என்று சொன்னால் அதில் குழந்தைகள். ஆனால் இவர்கள் ஓரளவு வளர்ந்தவர்கள். அப்ப இவர்களுக்கும் இந்த சமூகத்தில் நடக்கின்ற துஷ்பிரயோகங்கள் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அப்ப அறிவூட்டல், அடுத்ததாக ஒன்று அறிவூட்டல் தேவை. பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ எல்லோருக்குமான ஒரு அறிவூட்டல் தேவை. அடுத்ததாக இது தொடர்பான உண்மையாக வெளியில் கொண்டு வரப்பட்டு தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் மட்டுமே இதை நாங்கள் சாத்தியமாக குறைக்க முடியும். ஆனால் அதற்கு ஒரு ஒழுங்கான அரசியல் நிர்வாகம் தேவை. எல்லா அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகள் என்று சொன்னால் 2014ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு என்று நினைக்கிற நீங்கள் பேப்பரை தூக்கி பாருங்கள். கிளிநொச்சியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டை அலுவலகத்தை சோதனை செய்தார்கள். அங்கு அதிக அளவு கைப்பற்றப்பட்டது கொண்டம் பாக்கெட்டுகளும் இதுகளும் ஊறிப்பட்ட சாமான்கள். அந்த அலுவலகம், அது நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர். என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? என்ன நடவடிக்கை என்று சொன்னால், அதை அரசாங்கம் கைப்பற்றுவது என்னென்றால் இவர்களை தேர்ந்து தங்கள் பிடிக்கில் கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் அரசுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டார்கள், எதுவும் செய்ய மாட்டார்கள். அப்ப இது அதேதான் இந்தியாவும் செய்கின்றது. இந்தியாவுக்கும் தெரியும் பல. அப்ப இந்தியா அவங்க ஆதாரங்களை சேகரிப்பாங்க. ஏனென்றால் இந்த எப்ஸ்டின் ஃபைல் மாதிரி தான். எப்ஸ்டின் ஃபைல் அவங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு ரெக்கார்ட் பண்ணவங்களே என்று சொன்னால் எதிர்காலத்தில் இவர்களுக்காக அதை பயன்படுத்துவதற்கு. இன்று பல்கலைக்கழகங்களோ அதிகாரிகளோ யாரும் இந்தியாவையோ அல்லது இலங்கை அரசுக்கு எதிராக கடுமையாக எதையும் செய்யாமல் இருப்பதற்குரிய காரணம் இந்த காரணம். இப்ப நீங்கள் கூறியதை பார்த்தால், இப்ப செனட்ல இருந்தவர்களும் இதுக்கு உடந்தை போகின்றார்கள் என்று சொன்னால், இப்படியான துஷ்பிரயோகங்கள் நடைபெறும் பொழுது அந்த பல்கலைக்கழகமோ பாடசாலை நிர்வாகமும் இதை மூடி மறைத்து அவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்றது மாதிரி தானே தெரிகின்றது. உண்மைதான். என்னென்று சொன்னால் இது பல நீங்கள் ஒரு கைவிட்டு எண்ணலாம். இது நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுத்து உண்மையாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அது இயக்கம் இருந்த காலம்தான் அப்படி நடந்தது. அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒட்டுக்குழுக்களாக இருக்கலாம், இலங்கை அரசாக இருக்கலாம், அந்த அவர்களின் அரசியலை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு குற்றம் செய்து விட்டு ஓடிப்போய் ஒவ்வொரு கட்சியில் சேர்ந்து விடுவது.
குற்றம் செய்து விட்டு ஒவ்வொரு அமைப்புகளுக்கு தாவி விடுவது. அந்த அமைப்புகளோ அந்த கட்சிகளோ இவர்களுக்கு ஒரு கேடயமாக நிற்கும். அவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவார்கள். இதுதான் வடக்கு கிழக்கில. இப்ப தெற்கில ஏன் வெளிவருகிறது என்று சொன்னால் அந்த கல்ச்சர் இல்லை. வடக்கில வெளிவராது என்று சொன்னால் நீதிக்கு புறம்பான படுகொலைகள், மிரட்டல்கள் என்று சொல்லிக்க ஏன் இப்ப நீங்கள் பார்க்கலாம் சமூக வலைத்தளத்தில் கூட மாறித்தான் சொல்வார்கள் வந்து. அதால பலர் இந்த குற்றங்களை வெளியே சொல்லவே பயப்படுகிறார்கள். கலாச்சாரம் பாரம்பரியம் என்ற இதுக்குள்ள வந்து பயத்துல மற்றது சமூக வலைத்தளத்தில் அவங்களே ஆக்களை செட் பண்ணி குற்றம் பாதிக்கப்பட்டவரே குற்றவாளி ஆக்குவாங்க. சமூக வலைத்தளத்துல பதிவுகளை போட்டு அதாவது உளவியல் ரீதியாக தோற்றம் பண்ணுவார். ஆனால் இது எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அரசியல் தெளிவாக்கப்பட வேண்டும், இரண்டாவது சமூக வலைத்தளம் மீது சைபர் கிரைம் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட வேண்டும். அது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது இலகு. இந்த நவீன யுகத்துல எந்த பேஸ்புக்ல, எந்த டிக்டாக்ல, எந்த ட்விட்டர்ல யார் எழுதுறாருன்றதை அவங்க சிம்பிளா பிடிச்சிருவாங்க. எங்க இருந்து பிடி அவ்வளவு பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணினீங்கள் என்று சொன்னால், குற்றம் தடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நீதியான நேர்மையானதாக அதை கொண்டு வரலாம். நான் அறிந்த மட்டில் கூட வந்து தேசிய விடுதலை இயக்கம் இருந்த காலத்தில் கூட ஒரு பேராசிரியர் வந்து தடை செய்யப்பட்டு பல்கலைக்கழக வாசலுக்கு கூட வரப்படாத அளவுக்கு போன் பண்ணி விட்டவை. அப்போ இது பிறகு ஆள் உள்ளுக்கு வந்துட்டோம் தான் நாங்கள் கேள்விப்படுறேன். அதுக்கு பிறகு நாங்களும் நாட்டை விட்டு வெளியில் வந்தபடியால் நாங்கள் நடைமுறைகள் என்ன மாதிரி என்று தெரியாது. ஆனால் இது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது வந்து உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய. மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியான ஒரு எளிய வேலையை செய்பவர்கள் வந்து எளிநிலையான வேலையை செய்பவர்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளின் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, கல்வி கற்க வந்த பிள்ளை இப்படி செய்வதுன்றது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் பாப்போம். உண்மைதான். அதுதான் மிகப்பெரிய ஒரு விடயம். பல்கலைக்கழகங்களிலும் சரி, அரசியல் மட்டங்களிலும் சரி, அதிகாரிகள் மட்டங்களிலும் சரி, நிறுவனங்களில் கூட இது இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழகங்களும் பாடசாலைகள் மீது முக்கியத்துவம் பெறுகின்றன. ஏனென்று சொன்னால் அது ஒரு இளைஞர் சமுதாயத்தை மையமாக கொண்டது. வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. அதுதான் அது கூடுதலான சென்சிட்டிவாக இருக்கின்றது. அது என்ன பிரச்சனை சொன்னால், ஒன்று விழிப்பூட்டல் ஒரு கருத்தரங்குகளோ அல்லது தொடர்பானதுகளை நடத்த வேண்டும். மற்றது அவர்களுக்கான சட்ட உதவிகளை வழங்குவதற்கும் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு, மற்றது பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளாக்குவதற்கு எதிர்த்தரப்புக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அதற்கு ஏதுவான சட்டத்துல லூக்கோடுகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த குற்றங்கள் இப்படித்தான் மறைந்து கொண்டு, அதுதான் மிக மிக முக்கியமானது ஒன்று. இந்த மேற்குலக நாடுகளிலே வந்து நாகரிகம் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடுகளில் கூட ஒரு கலாநிதி, மருத்துவ கலாநிதி தன்னுடைய பேஷண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணினாலோ, அல்லது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸரால் அங்கே படிக்கின்ற பிள்ளையை மிஸ்யூஸ் பண்ணினாலோ, அல்லது ஒரு பாடசாலையில் ஒரு குழந்தை ஒன்று மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு அறிந்தால் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை, சரியான தண்டனை உடனே வழங்கப்படும். ஆனால் இன்று எங்கள் நாட்டில் இது நடைபெறுகின்றது வந்து ஒரு மிகவும் ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயம். நாங்கள் மக்களை இந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக நாங்கள் ஆராய்ந்து தான் சொல்கின்றோம். நீங்கள் தாயகத்திலே ஒரு உணர்வாளருடன் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர் விசனப்பட்டு சொல்றார், இங்கே இருப்பவங்கள் எல்லாம் அயோக்கியர்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அது மட்டுமட்டு இல்லாமல் இவர்கள் செய்கிற குற்றங்களை மறைக்கிறதுக்கண்டே இந்த நல்ல வெள்ளை வேட்டை கட்டி பொட்டு வைத்து பெரிய பெரிய பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்களாம், இதை மூடி மறைக்கிறதுக்கண்டு. அப்போ இப்படியான விடயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமண்டில்லை, சமூகமும் இது பொறுப்பு. சமூகமும், சமூக ஆர்வலர்கள், சிவில் அமைப்புகள், அரசியல்வாதிகள் எல்லோரும், அரசு உட்பட அனைத்து இதிலே பொறுப்பாக இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். அரசு நன்றி. நாங்கள் இன்றைய நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல ஒரு சம்பாஷணை ஒன்றை செய்திருக்கின்றோம். இது கண்டிப்பாக எல்லோருக்கும் பிரயோசனப்படும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.